everyone, welcome to our channel. Today cooking videoல வீட்லயே மசால் பூரி எப்படி செய்யறதுங்கறத பத்தி பாப்போம். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மீடியம் சைஸில் 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசால் பூரிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது அப்படியே ஒரு 10 minutes ஆற வைங்க. நல்லா ஆறுனதும் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின அதே பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இதில் இப்போது லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன், உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா ஒரு 5 minutes கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பானிபூரிக்குன்னு உள்ள பூரி இந்த மாதிரி கடையில் விற்கும், இது வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பூரியை பொரிக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 4 நாளாக இந்த பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கார்ன் சிப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதையும் இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மசால் பூரியோட சேர்த்து இதை சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இதுவும் பொரிச்சு எடுத்துக்கிறோம். கடைசியாக கொத்தமல்லியும் ஆனியனும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மசால் பூரியை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் உங்களுக்கு தேவையான அளவு பூரியை உடச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த கார்ன் சிப்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது மேலே இன்னொரு லேயர் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் கொத்தமல்லியையும் மேலே அழகாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான மசாலா பூரி ரெடி. இது வரைக்கும் இந்த மசாலா பூரியை நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். இனிமேல் நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த டிஷ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.